இது சாமிக்காக அடிக்கிறது தான் அந்த பறை, அப்படித்தான் நீங்க நினைக்கணும். இதை சாவுக்காக அடிக்கிற பறை இல்லை. அதை ஏன் சாவுன்னு சொல்றாங்களே ஒழிய, ஆனா சாவுங்க போது பொதுவாக என்ன சொல்லுவோம், ஜென்ரலா சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, சாமி கிட்ட போறாருன்னு சொல்லுவான். அதனாலதான் உங்களுக்கு சாவுன்னு நீங்க எடுத்துக்கூடாது. சாமி கிட்ட போறாரு, அதுக்காக அடிக்கிறாங்க, அடிச்சு அனுப்புறாங்க, வழி அனுப்புறாங்க. மரியாதைக்குரிய மாண்புமிகு ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு டிவி, பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைட்டில், இந்த மாண்புமிகு அப்படிங்கிறது இந்த நேரத்தில், அது தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த டைட்டில் எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ மேடையில் கூடிய இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தினுடைய அனைத்து டைரக்டர் உட்பட விஜய் சுகுமார் முதல் கொண்டு அனைத்து டெக்னீஷியன், ஹீரோ, ஹீரோயின் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸா நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம மட்டும் இங்க இருந்து கேட்கல. யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, பிரான்ஸ்ல பவானின்னு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. பவானி மட்டும் கேட்டுருக்க மாட்டாங்க, இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. பிரான்ஸ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கும் சேர்த்து வணக்கத்தை சொல்லிடலாம். ஏன்னா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம பேசுறது, நம்ம கேட்கறதெல்லாம், நம்ம பாக்குறதெல்லாம் அவ்வளவு தூரம் மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பனுக்குள்ள தப்பாம பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க ரெண்டு லியோனிசா இருக்கும் தப்பாம. இவர் இவ்வளவு காமெடியா பேசுவாருன்னு நான் சிவாவை நான் நினைக்கவே இல்லை. ஏதோ சைலண்டா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ்வளவு என்னன்னா எதையுமே ப்ரிப்பேர் இல்லை. எல்லாம் மனசுல இருக்கிறது அப்படியே யதார்த்தமா அவர் என்ன பார்த்தாரு, என்ன கேட்டாரோ அதை அப்படியே கொட்டிட்டாரு. அவரு தியேனி சார் கிட்ட அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா அவ்வளவு பைக் பிடிக்கும் போது அப்புறம் எனக்கு அதெல்லாம் வராம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு பிரமாமா பேசினாரு. இன்னொன்னு தேனிசை தென்றல் தேவா, அவருக்கு வலதுகரமா சபேஷ் முரளி இவங்க எல்லாம் இருக்காங்க. அதே நேரத்தில் அவர் இப்பவே தேசிய விருது வாங்கி தேவா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பேர் ஒரு மரியாதை வாங்கி, அப்பாவுக்கு நிறைவுங்கிறது என்ன, பையன் இந்த அளவுக்கு நமக்கு மரியாதையை வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிறதான நிறைவு. அதனால அவருக்கு, அவங்களுக்கு. அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவர், நான் இப்பதான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அடிக்கடி, இப்போ சினிமாவில் ரொம்ப சந்திச்சிருக்கான்னு சொல்லிட்டு சிறு தயாரிப்பாளர் சங்க தலைவர் கூட சொல்லிட்டு இருந்தார். யார், தொல் திருமாவளவன் சார் ஐயா அவர்களை அடிக்கடி, நானே அடிக்கடி ஃபங்க்ஷன்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நிறைய சினிமா ஃபங்க்ஷன்ல. ஸோ இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி யார் வந்திருக்காங்களோ இல்லையோ, அவர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு கரெக்டான அவருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பேசும்போதும், தேசிய விருது வாங்கினவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த இதை பற்றி சிறப்பாக அவங்க பேசினாங்க. அது முனுசாமி மனம் விட்டு நிறைய பேசினாரு. இன்னொருத்தர் பேசிட்டு போன எழில், அவர் பேசிட்டு போனாரு. அவர் பேசும்போது தான் அவர் கொஞ்சம் ஒரு சின்ன டிப்ரெஷன் மூட்ல எங்களை இது கூப்பிட்டா சாவு கடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீலிங்ல சொன்னாரு. அது ஆக்சுவலா அப்படி அல்ல. என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பறை இசை அப்படிங்கிறது நான் சின்ன வயசுல இந்த மாரியம்மன் கோயில வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க. அதுல அந்த 7 நாள் நோம்பி சாட்டுறது, 14 நாள் நோம்பி சாட்டுறதுன்னா அந்த கம்ப நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு 7 நாள் 14 நாள்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்ப மெயினா அந்த கம்பத்தை சுத்தி தினம் அடிக்கிறதே இந்த பறை அடிச்சுட்டு இவங்க ஆடுறது தான். நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதுல போய் ஆடுவேன். ஆடிட்டு வீட்டுல அடி வாங்குவேன். என்னன்னா இதெல்லாம் நம்ம செய்யற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க.
அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இது நம்மெல்லாம் செய்கிற வேலை இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா அதில் அது விளையாடும் போது ரொம்ப எனக்கு காமெடியாக ரசித்து ரசித்து அவங்க அதை பறையடிக்கும் போது ஆடிட்டு இருப்போம். அப்போ சில பேர் வந்து அவன் ஆட ஆட ஒன்னாம் நடி அப்படிம்பா, உடனே அவர் அடிச்சிருப்பாரு. ரெண்டாம் நடி கூட அப்படிம்பா. அப்புறம் நாங்களும் எல்லாம் ஆடிக்கிட்டே இருப்போம். இவன் பாட்ட மூணாம் நடிம்பா. அவன் மாற்றி மாற்றி அடிப்பான். ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஆனால் சொல்றது மட்டும் ஒன்னாம் நடி போடு, ரெண்டாம் நடி போடு, மூணாம் நடி போடு அப்படின்ட்டு இருப்பான். நான் இதை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஆனால் மாற்றி மாற்றி அவங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி கோவிலில் வந்து அந்த திருவிழாவில் வருஷ வருஷம் வந்து அந்த 15 நாள் 14 நாள் சாட்டு 7 நாள் சாட்டுன்னு இருக்கு. அது வந்து அவ்வளவு கோலாகலமாக இருக்கும். அதனால இது சாமிக்காக அடிக்கிறது தான் அந்த பறை, அப்படித்தான் நீங்க நினைக்கணும். இதை வந்து சாவுக்காக அடிக்கிற பறை இல்லை. அதை ஏன் சாவுன்னு சொல்றாங்களே ஒழிய, ஆனா சாவுங்க போது பொதுவாக என்ன சொல்லுவோம், ஜென்ரலா சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, சாமி கிட்ட போறாருன்னு சொல்லுவான். அதனாலதான் உங்களுக்கு வந்து சாவுன்னு நீங்க எடுத்துக்கூடாது. சாமி கிட்ட போறாரு, அதுக்காக அடிக்கிறாங்க, அடிச்சு அனுப்புறாங்க, வழி அனுப்புறாங்க. அப்படித்தான் என்ன எதுவுமே வந்து உலகத்துல வந்து சாதாரணம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அந்த பள்ளத்துல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒரு குளம்னு சொல்லி இப்படி இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஆனா செய்யற தொழிலுக்காக வந்து அப்படி இப்படியே ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் அவர்கள் வந்து எதுவுமே ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் ரெண்டாவது, எதையுமே நம்ம சாதாரணமாகவும் நினைச்சிட முடியாது. இது வந்து இதுதானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இப்போ மீட்டிங்ல கூட நிறைய சொல்லிக்கிறேன். சிவாசாரி தாவணி கனவுகள் படத்தில் வந்து ஒரு சீன் இவர் வரணும், சாமி கும்பிட வரணும். அந்த பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிட்டு இருப்பான். சிவாசாரி உள்ள வரணும், வந்து நீ வாங்க வராதவங்க வந்திருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும். அப்போ சிவாஜி சார் ரெடி ஆகிட்டாரு. அவன் வந்துட்டு டைலாக் ஒன்று, வாங்க வராதவங்க வந்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கணும். டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பாட்டாங்க. அவர் சிவாஜி சார் என்ன கேட்டார், பாக்கி யார் பூசாரி நடிக்க அந்த பையன், டைலாக் பார்த்துட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேன் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் செக், நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை கேட்குறாரு. இல்லை கரெக்டாக நடிச்சிருவேனா, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்க வராதவங்க வந்துட்டீங்க அர்ச்சனை பண்ணவா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சாட்டப்போ நான் கூப்பிட்டேன், மணி அடிச்சுட்டு இருக்கிறேன், அவர் உள்ளே வர்றாரு. மணி அடிச்சுட்டு இருந்தோம், தட்டை வச்சு போட்டு வாங்க வராதவங்க வந்துட்டே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டாங்க. டேக் அப்படின்னா சிவாஜி சார் வர்றாரு, என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இவ்வளோ தடவை பார்க்குறாரு, ஒரே ஒரு சின்ன டைலாக் தான் அவன் பேச போகிறான், இதுக்கே இவ்வளோ தடவை பார்க்குறாருன்னு. ரெடி கிளாப்பின் அப்படின்னா ஆக்ஷன் ஒன்னே அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும். இவன் மணி அடிக்கும் போது இவனுக்கு ரெண்டும் சேர்ந்து வருதோ ஒழிய இது தனியா அடிச்சுட்டு இது காமிக்கிறது வரல. ஒன்னா இது சுத்தும் போது இது வரல, இல்லைன்னா இது அடிக்கும் போது இது. அண்ணா சார் 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 அப்படின்னா சிவாஜி என்ன பார்த்தாரு. நான் தான் கேட்டேனே பாக்கி, நீ கரெக்டா செக் பண்ணியா செக் பண்ணி, இது எல்லாத்துக்கும் வந்துடாது அப்படி அடிச்சுட்டு பண்றது. அது தினம் பூஜை கீச்சு வீட்டில் பண்ணிட்டு இருந்தா தான் வரும். இல்லைன்னா அந்த பூசாரிகளுக்கு நீ பாட்டில் அவனை கூப்பிட்டு வந்து டைலாக் பஸ் சொல்ற இது வந்து கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்தா எப்படி அவன் செய்வான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சாதாரண விஷயம் கூட அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் சினிமாவுக்கு சென்னைக்கு வரும்போது ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சாரு. என்னன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பசி பட்டினி இது வந்தாலும், என்ன வேணாலும் பண்ணு, ஆனா தயவு செய்து இந்த ஹோட்டல்ல வந்து சர்வர் வேலைக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு. என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா, இல்ல தயவு செய்து நல்லா மனசுல வச்சுக்கோ, என்ன கஷ்டம் வந்தாலும் ஹோட்டல்ல சர்வர் வேலைக்கு மட்டும் போய் சேர்ந்துடாத அப்படின்னு. அப்புறம் எனக்கு புரியல என்ன ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கயோ தமிழ்நாட்டில் சுற்றி, அதுக்கப்புறம் ஆந்திராட்டிலாம் சுற்றி, பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேற வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு, என்னென்ன இந்த சர்வர் வேலை, பசி நீ உளுந்தா மயக்கம் போட்டு உளுந்துட போகிறோம், உழுகிறதுக்குள்ளே போய் ஏதாவது கேட்டுக்கிட்டு வேலை சேர்ந்து ஏதாவது சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா, நம்ம சினிமாவுக்கு அதை இதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் செட்டெல்லாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
அவர் அப்படியே சர்வர் என்னை பார்த்தாரு, சர்வர் வேலைக்கு வந்துருக்கான்னு போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ரூபா 2 ரூபா கையில் கொடுத்தாரு. இது வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போன, நீ எந்த ஊர்லேருந்து வந்த, எப்படியாவது உனக்கு பணம் அனுப்ப சொல்லி ஏதாவது ஒரு லெட்டரு தந்தி கிந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேரு அப்படின்னு. இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு திரும்பி போகிறதுக்கு பெரிய அவமானமாக இருக்குது. சினிமாவுக்கு வரேன்ட்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்க, எப்படி திரும்பி போகிறது, ஒரே அவமானமாக இருக்குன்னு. இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு இல்லை தம்பி நீ போனார். அப்புறம் இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன்னு. அப்பா அவர் சொன்னார், அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இங்கே எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னாரு. இந்த ரோலை மட்டும் சொல்லு, அந்த ரோல் நம்ம இந்த ரோலை மட்டும் சொல்லு எத்தனை டேபிள். அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 டேபிள் இருக்குங்க. ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டிருக்கு, 4 சேர் போட்டிருக்குங்க. சரி, இந்த 4 சேரு 4 பேர் டேபிளுக்கு 4 பேர் ஒரே மாதிரி அளவு வரமாட்டாங்க. எவனோ 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் ஒருத்தர் வருவான், அப்புறம் ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க. இப்படி 4 சேருக்கு 4 டேபிளுக்கு வந்து 4 பேராக வந்து ஒரு 16 பேர் வந்து உட்காருவான். ஒருத்தன் வந்தோடனேயுமே வந்து அவன் இட்லிம்மா, இன்னொருத்தன் வந்து ஒரே ஒரு காஃபிம்மா, இன்னொருத்தர் தோசை பூரி அப்படிம்மா, இன்னொருத்தர் எப்படிம்மா. இந்த 16 பேர்த்துல 10 விதமாக சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து ஆர்டர் எடுத்துட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும்தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து நீ தோசை அது இதெல்லாம் போட்ட பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான். ஏடா என்னடா ஒன்று தான்டா சாப்பிட்டேன், இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கேன். அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு கீஸ்ட்டு பூரியெல்லாம் சாப்பிட்டவனுக்கு போய் காஃபி பில்லு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது தம்பி. இது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் யார் வர்றான் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ தான் எனக்கு மட்டும் நடிச்சுமா இருந்தது. அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் ஊரில் இருந்து அவர்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி வந்து சொல்லி அனுப்பிச்சாரு, சர்வருக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா. அவர் ஒரு லாஜிக்கோட சொன்னார். என்னன்னா, இங்கிருந்து சினிமாக்காக வந்து முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறுபடியும் காலையில் இருந்துச்சு பட்டினியோட போகலான்ட்டு தோணும். இந்த சர்வர் வேலை கிடைச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீ கிடைச்சிருது, சாப்பாடு ஃப்ரீயாக கிடைச்சிருது, அவ்வளோதான். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். அப்புறம் எங்கே போய் சான்ஸ் தடுறது, நீ அதுலேயே செட்டில் ஆயிடுவ. அதனால தானே உன்னை அதுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் அப்படிமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ அவங்க இந்த பறவை பற்றிலாம் சொல்லும்போது வந்து அது இந்த பொண்ணு காயத்ரி ரொம்ப அழகாக பேச்சு. பறைன்னா என்ன இது அப்படிங்கிறத. ஏன்னா பொதுவாகவே இங்கே தமிழ் பேசுகிறதே தகராறு தான். நிறைய பேர் வந்தால் தமிழும் சுத்தமாக பேச்சு, அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்து அழகாக பேசினார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரியன் அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாறி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்கே ஆட வேண்டியது மிஸ் பண்ணி இங்கே வந்து ஆடி அதையும் வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணார். இந்த படத்துக்கு வந்து இந்த பறையை பேஸ் பண்ணி பண்ணுறது. ஏன்னா ஆதி தமிழனுடைய முதல் இசைக்கருவி அப்படிங்கிறது, ஆதி தமிழனுடைய இசைக்கருவிங்கிறது இந்த பறை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து மாண்புமிகுன்னு அவர் பேசும்போது கூட அந்த மாண்புமிகுன்னு சொல்லி வச்சதை வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் சொன்னார். அந்த டைட்டில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னார். ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து இந்த இதை வந்து ரொம்ப நான் மனசுட்டு எனக்கு பாராட்டணும்னு நினச்சது, ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணது வந்து என்னென்னா, ஃபாரினுக்கு போகும்போது எதுக்கு போகிறோம், இங்கேருந்து கை நிறைய 4 காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்து ஃபாரின் போகிறோம். சரி போனோம்னா அங்கேருந்து எல்லாம் ஊர் உலகெல்லாம் வெட்டு போட்டு போய் அங்கே போய் ராத்திரி பகலும் ஏதாவது 4 காசு சம்பாதிச்சா நமக்கு ஆண்டப்பட்டவங்க அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும். ஃப்ரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சம்பாதிக்கிறோமோ இல்லையா, அங்கே நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, தமிழ் என்ன, அது என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு இதை நினைச்சுக்கிட்டு அந்த சுபாவும் அந்த சுரேஷ்ராம் இவங்க கதை எழுதியிருக்காங்க. தமிழ் பண்பாட்டோட ஒரு கதை எழுதி, அதுவும் கூட கமர்ஷியலா இல்லை, தமிழ் பண்பாட்டோட இதை நினைச்சு ஒரு கதை எழுதி
அந்த கதையை வந்து நம்ம சுகுமார்கிட்ட வந்து சொல்லி அதை படமாக எடுத்திருக்காங்க போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ் பற்று இருந்தால் இந்த அளவுக்கு அவங்க ஒரு கதை எழுதி இந்த படமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கணும். அதே மாதிரி லியோனி சார் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கினீங்களா? இல்லை, நான் கொடுக்குற டாக்டர் பட்டம் என்ன காரணம்னா மனப்பட்டு சிரிச்சோம்னா நோய் விட்டு போகுன்ற அவரெல்லாம் வந்து அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர்த்துக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டிவி ஆன் பண்ணி அவருடைய பட்டிமன்றம் பாட்டுகள் இதெல்லாம் கேட்கறது அப்படின்னா சொன்னால் ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், பழைய பாட்டுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவரெல்லாம் வந்து எனக்கு வாத்தியர்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த பட்டிமன்றங்களில் அவங்க பேசும்போது நான் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன். அவங்களாம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு என்ன பேசுகிறாங்க, புதுசு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் 65 வருஷத்துக்கு முன்னால் கூட எனக்கு நடந்த இன்சிடென்ட் இன்னும் எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பொண்ணு அது வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல லவ் ஆகிப்போச்சு. அது கொஞ்சம் கேஸ்ட் வந்து கம்மியான ஒரு பையன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிப்போச்சு. இது இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சு. இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்சோடனே ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வந்து வான்னு உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா அம்மா அந்த பொண்ணோட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், தம்பி, வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு 4 டம்ளர் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பாலுக்கு பக்கத்தில் இன்னொன்று பிரிக்கிறாங்க. பிரித்து பாய்சன் பாட்டில், பாய்சன் பவுடர் இருக்கு. அந்த விஷத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அப்பா சொல்கிறாரு, எங்களுக்கு கௌரவம் முக்கியம், நீ இப்படி போய் தப்பு பண்ணிட்ட, இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இதை தாங்கிக்கவே முடியாது. ஒன்று நீ வந்து அந்த பவுடரை பாரில் போட்டு குடிச்சிட்டு பேசாமல் சத்தம் இல்லாமல் போய் உள்ளே போய் படு. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் 3 பேரும் வந்து இதை பாரில் கலந்துட்டு நாங்கள் குடிச்சிட்டு நாங்கள் போயிடுறோம். நீ எப்படி லைஃப் இருக்கணுமோ பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதை தவிர்த்து வேறு வழியே இல்லை அப்படின்ட்டார் அப்பா. உனக்கு 2 நிமிஷம் டைம் தர்றேன், நீ குடிக்கிறியா, நாங்கள் 3 பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், தம்பிக்காரனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த சூழல். அந்த பொண்ணு பார்க்குறா 3 பேரும் குடிச்சிட்டு அவங்க போகிறத விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தம் இல்லாமல் அதை எடுத்து பாலில் வந்து போட்டு அதை குடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் தம்பியை மட்டும் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே போய் பாரு. அடுத்த நாள் வந்து வயிற்று வலி அதில் போயிடுச்சு அப்படின்னா 65 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த இன்சிடென்ட் நான் கேட்டதுலேருந்து பார்த்தா எவ்வளோ கொடுமையான ஒரு சூழலாக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. இது அசிஸ்டன்ட் இருக்கிறவங்க வெறும் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்க வேண்டாம். அந்த பையன் கேட்டு இருந்தானே, பார்த்துட்டு இருந்தானே, அதை வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக கூட பண்ணலாம். என்னென்னா இந்த ஒரு நிறைய கொலை நடந்துருக்கு, இந்த கதைக்காக சொல்கிறேன் நான், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய கொலை நடந்துருக்கு, யாரா கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா எவனோ ஒருத்தன் அப்பா அம்மாவா பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்கான். யாரா அப்பா அம்மானா இந்த கருணை கொலை பண்ணாங்க இல்லையா, இது அந்த பையன் பார்த்தான் இல்லையா, நம்ம அக்கா எவ்வளவு ஃபீல் பண்ணி இப்படி போய் செத்து போயிருக்கோம் அப்படின்னு நான் சும்மா டெவலப் பண்ணி பார்த்தேன். அடுத்த நாள் அவனுக்கு அக்காவை நினைச்சு அவன் கடைசியாக கொடுத்த முத்தத்தை நினைச்சு பார்த்தேன். அவனால தாங்கிக்க முடியல. அந்த பவுடர் அப்படியே பார்த்தேன் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க அப்பா அம்மா சாப்பிட வந்து உட்காரும்போது அதில் போட்டு சத்தம்லாம் கலக்கி விட்டு இருக்கான். இது அவன் கேரக்டர் அப்படி ஆகி போச்சு. இல்லை நான் டெவலப் பண்ணிட்டேன், தேவை உண்மையாவே அப்படி பண்ணிட்டானோ இல்ல. இப்படின்னா இப்ப இந்த பையன் பெருசாகும் போது என்ன அப்படின்னா அவனுடைய டார்கெட்டே இதுதான். எவனெல்லாம் லவ்வுக்கு எதிர்பார்க்கானோ, எவனெல்லாம் இந்த கருணை கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கானோ அந்த அப்பா அம்மாவை எவனையுமே விடக்கூடாதுன்னு அவன் தான் லைனா போட்டு வந்தான். இது கடைசியில தான் கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் இந்த பிளாஷ்பேக் இல்ல அசிஸ்டன்ட் சொல்றேன். அசிஸ்டன்ட் கதைங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமா பாக்குற மாதிரி பாக்குறது சாதாரணம். அதே வந்து அதை கொஞ்சம் இப்படி போனா இப்படி இருக்கும், அப்படி போனா என்னன்னா அதுதான் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா நல்லாவது. ஸோ இந்த கதையை அவங்க வந்து சொல்லும் போது இந்த கருணை கொலை அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதுல அடிப்படையா வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் மைண்டுக்கு வந்ததுனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வெங்கடேஷ் சொல்லும்போது சொன்னார், பாகிரே சார்
அவரே சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதை விட இதெல்லாம் சொல்றதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தொல் திருமாவளவன் அவர்கள் போராடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இது வேண்டாம், மனிதன் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் அவர் இதுக்கு பொருத்தமா இருப்பான்னு சொல்ல வந்தேன். அதே மாதிரி வெங்கடேஷ் சொல்றது வந்து என்னன்னா, சினிமாவில் இன்னும் கூட நடந்துட்டு இருக்கு. அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தேன். என்னன்னா, ஒரு பெரிய டைரக்டரு மாதவன், பி மாதவன் சார், எத்தனை சிவாஜி சார் படங்கள்ல எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு நான் அவருக்கு கொஞ்சம் அந்த படம் பிசினஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பாகியராஜ் ஒரு 3 நாள் நடிச்சு கொடுத்தாரு, 5 நாள் நடிச்சு கொடுத்தாருன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் நின்னாரு. ஐயோ எவ்வளோ பெரிய டைரக்டர் அவரு, எத்தனை சிவாஜி சார் படங்கள், என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டம். இல்லை சார் நான் நடிச்சு கொடுக்குறேன்னு. எவ்வளவு, நான் ஒன்றும் வேண்டாம், ஒரு 2 சர்ட்டு 2 இது மட்டும் கொடுங்க, ஆளுக்கு அசிஸ்டண்ட்டு எனக்கு மட்டும் அது மட்டும் எடுத்து கொடுங்க போதும். அப்படி இல்லை சார் அதான் பணம் இல்லை வேண்டாங்க, உங்களுக்கே சிரமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் 5 நாள் நடிச்சு கொடுத்தேன். அப்புறம் படம் ரிலீஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கிட்டேன். அதில் ஒருத்தன் கோயம்புத்தூர் ஏரியா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட மாதவன் சார், அவர் தான் ப்ரொடியூசர், அவர்கிட்ட பாயிரே சார் வீட்டுக்கு வந்துருங்க காலையில், அவர் கையால் தொட்டு கொடுத்தா இதாக இருக்கும், செக்கு அவர் கையால் கொடுத்தது. அண்ணா எனக்கு ஒன்றும் புரியல, என்னென்ன இது மாதிரி ராசிக்காக உங்கள் வீட்டில் வச்சு உங்ககிட்ட கையால் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். சரி ஏதோ ரொம்ப ராசிக்காக கேட்குறாரு போலுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஏரியா கோயம்புத்தூர் ஏரியான்னு நாங்கள் கவர் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கொடுத்ததை வாங்கி மாதவங்கிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம்னு போயிட்டான். அப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் டிசிஆர் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா டிசிஆர் எனக்கு எதுக்கு தான் வருது, நமக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லையே, அவன் ரிலீஸ் பண்ண டிசிஆர் எனக்கு எதுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா. அப்புறம் 1 வாரம் 10 நாள் படம் போகல. அதுக்கு அடுத்து நேரம் இந்த ஏரியா இவ்வளவு விலைக்கு வாங்கினேன் அப்படின்னா அவன் கம்பெனியில் போய் என்ன சொல்லிட்டான்னா, இவர் சொல்லிதான் நான் வாங்கினேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ல பஞ்சாயத்து என்ன கூப்பிட்டு, என்ன சார் நீங்க தான் சொல்லி வாங்கி கொடுத்தேன், நீங்க தான் பணத்தை கொடுத்துடணும், அந்த 5 லட்ச ரூபா ஏரியா கொடுத்தேன். ஸோ நான் சொல்லி வாங்கலையா அப்படின்னு. நீங்க கிழக்கு பார்த்து நின்னீங்களா, நீங்க உங்க கையால வாங்கினீங்களா, வாங்கினேன் கொடுத்தீங்களா, கொடுத்தேன், கிழக்கு பார்த்து நின்று உங்க கையால வாங்கி கொடுத்துருக்கீங்க, 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்பெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு, விட்டா அடுத்த படம் எல்லாத்தையும் ரெட் கார்டு போட்டு நிறுத்திடுவானுங்க. வேற வழியே இல்லை, பணத்தை கட்டிட்டு அவர் மாதம் சார் அழுகிறாரு, எனக்கு என்ன எனக்கு ஃப்ரீயா நீங்க நடிச்சு கொடுத்தீங்க, உங்களை போய் இப்படி 5 லட்ச ரூபா கட்ட வச்சுட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப. ஆனா அவரு ஒரு ஜென்டில்மேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கப்புறமா அவருக்கு மனசே கேட்கல. கொஞ்ச நாள் கழிச்சு படம் எல்லாம் ரிலீஸ் ஆகியதுக்கு அப்புறம் ஒரு சின்ன இடம் ஒன்று இருந்தது, ஒரு சென்ட், ஒரு கம்மியா, அதை அந்த அளவுக்கு பணம் ஆகாது. ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண நீங்க இப்படி போய் கஷ்டப்பட்டீங்க, அதனால தயவுசெய்து இந்த பத்திரத்தை வச்சுக்கோங்க, இந்த இடத்த நான் இல்லைன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அடுத்தது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணாது. அவ்வளவு கஷ்டத்துல இருந்து அந்த பி மாதம் எனக்கு கம்பல் பண்ணி அதை கொடுத்துட்டு போனார். அதுதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி இந்த படத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு எய்மோடையே இந்த படத்தை அந்த கதை எழுதுந்தும் அந்த ப்ரொடியூசர் ஒரு எய்மோடு எழுதியிருக்காரு. அது சுகுமார் ரொம்ப அந்த கதையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த டீம் எல்லாமே அந்த எழில், இந்த டீம், இவங்க வேலு சார், அவங்க எல்லாமே, முனுசாமி, இவங்க எல்லாமே மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால படம் ரொம்ப நல்லா வரும். இந்த படம் தான் ஓடணும், இது ஓடினா எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் பாட்டுக்கு ஜானி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினார், அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.